ரியா பியா இரட்டையரோட கல்யாணம் ஒரே வீட்ல நடந்தது. கல்யாணத்துக்கு அப்புறம் 2 பேருக்கும் ஒரே விஷயம் பிரச்சனையா இருந்தது. அந்த வீட்ல ஒரே பாத்ரூம் இருந்தது. பிரியா, சீக்கிரம் வா, எனக்கு குளிக்க லேட் ஆகுது. ஏண்டி கத்திக்கிட்டே இருக்கே, வர போய் குளி. சரியா குளிக்க கூட விட மாட்டா. ஃபர்ஸ்ட் அத்தை போனாங்க, அதுக்கப்புறம் ரவி, ரோஹித். நான் குளிக்க போனப்போ நீ வேற கத்துக்கிட்டே இருக்க. என்ன பண்றது, தினமும் இதே பிரச்சனையா இருக்கு. சரி, குளிச்சுட்டு வர. ரியா குளிக்கிறதுக்கு போயிட்டா. நான் ரெடி ஆகிறதுக்கு போறேன், நீ சீக்கிரமா குளிச்சுட்டு வந்துடு. என்னம்மா பிரியா, இன்னும் ரெடி ஆகலையா நீ? பூஜைக்கு டைம் ஆச்சு. என்னென்ன ஐயர் வந்துடுவாரு. ரியா பொண்ணுங்க. ரியா குளிக்க போயிருக்கா. எப்ப பார்த்தாலும் பாத்ரூம்லயே இருப்பீங்க 2 பேரு. சீக்கிரம் ரெடி ஆகி 2 பேரும் வெளியே வாங்கம்மா. ஒரு பாத்ரூம் இருந்தா இதுதான் பிரச்சனை அத்தை. இன்னொரு பாத்ரூம் இருந்தா எல்லா வேலையும் சீக்கிரம் ஆயிடும். முன்னாடி அப்படி தேவைப்பட்டா அதை பாத்துக்கலாம். இப்போ ஒன்னு நல்லாதானே இருக்கு. நீங்க 2 பேரும் சீக்கிரமா குளிக்கிறதே இல்ல. ஏன் ஒரு பாத்ரூம் இருக்குன்னு கேள்வி மட்டும் நல்லா கேளுங்க. ரியா பியா நிறைய வாட்டி வீட்ல இருக்கிற ஒரு பாத்ரூம் பத்தி பேசிருக்காங்க. ஆனா மாமியாரு தினமும் இன்னைக்கு நாளைக்கேன்னு தள்ளி போட்டுட்டே இருந்தாங்க. ரவி, உனக்கு தெரியுமா, வீட்ல ஒரே பாத்ரூமால எனக்கும் ரியாக்கும் எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு. ப்ளீஸ் இன்னொரு பாத்ரூம் கட்டிடுங்க. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அத்தை அவங்க பாத்ரூமை யூஸ் பண்ண விட மாட்டாங்க. ஒரே பாத்ரூம் இருக்கிறதால 2 பேருக்கும் எப்பவும் எல்லா வேலை லேட் ஆயிட்டே இருக்கு. இந்த விஷயத்த அத்தை புரிஞ்சுக்கிறது இல்ல. தப்பு மட்டும் எங்க மேல சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நான் ரோஹித் கிட்ட பேசுறேன். அப்ப ரோஹித் பிரியா கூட ரூமுக்குள்ள வராங்க. அண்ணா, நீங்க என்ன கூப்பிட்டீங்களா? டேய், அம்மா கிட்ட பேசிட்டேன். இன்னும் ஒரு பாத்ரூம் கட்டணும். இவங்க 2 பேரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு பாத்ரூம் இருக்கிறதால தேவையில்லாத வீண் வெறுப்புகள் எல்லாம் உருவாகுது. அது மட்டும் இல்லாம நாம 2 பேர் வேலைக்கு லேட்டா போறதுக்கு அதுவும் ஒரு காரணமா இருக்கு. சரிங்கண்ணா, நான் இத பத்தி அம்மா கிட்ட பேசுறேன். நீங்க 2 பேரும் எதை பத்தி பேசணும்? நான் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வந்தேன். ஃபர்ஸ்ட் நீங்களே சொல்லிடுங்க. அம்மா, நான் தான் உங்ககிட்ட பாத்ரூம் பத்தி சொன்னேன்ல. வேலையே ஆரம்பிச்சிடலாம். எங்களுக்குள்ள இந்த பாத்ரூமால நிறைய பிரச்சனைகள் வருது. ரியாக்கும் தியாக்கும் கூட ஒத்து வரல. அப்படியா? இதுதான் விஷயமா? அது பெரிய முக்கியமான விஷயம் இல்ல. கட்டலாம் கொஞ்ச நாள்ல. இருங்க, இப்போ புது செலவொன்னு வந்திருக்கு. கஞ்சன் கல்யாணம் முடிவாயிடுச்சு. தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க அப்பா உயிரோட இல்ல. நாங்க தான் கஞ்சன் கல்யாணத்துக்கு வரதட்சணையா ஏதாவது பண்ணி கொடுக்கணும். கம்மின்னு சொன்னா 1 லட்சம் 1.5 லட்சம் செலவாயிடும். கஞ்சன் கல்யாணத்துக்காக நீங்க 2 பேரை தான் ஏதாவது சேர்ந்து பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நான் பாத்ரூம் பத்தி பேசுவேன். வீட்டு மரியாதை ஃபர்ஸ்ட் இதை பண்ணி முடிக்கணும். 4 நாளைக்கு டைம் நல்லா இருக்கு. நாங்க எல்லாம் போய் என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் முடிச்சிடலாம். கலாவதி பாத்ரூம் பேச்ச பாதிலேயே நிறுத்திட்டாங்க. 2 நாளைக்கு அப்புறம் என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் இருந்தது. ரியா, பிரியா, கவனமா கேளுங்க. சீக்கிரம் ரெடி ஆயிடுங்கம்மா. 2 மணிக்கே ஃபங்க்ஷன் ஆரம்பிக்குது. நாங்க 12 மணிக்கே கிளம்பணும். ரவி, ரோஹித் 2 பேரும் ரெடி ஆயிட்டாங்க குளிச்சுட்டு. நான் இப்போ ரெடி ஆகிறதுக்கு போயிட்டு இருக்கேன். இப்போ நீங்க 2 பேரு தான் குளிக்கணும். 2 பேரும் குளிச்சுட்டு ரெடி ஆயிடுங்கம்மா. 10 மணி ஆயிடுச்சு. நீங்க 2 பேரும் பாத்ரூம்ல ரொம்ப நேரம் எடுக்கிறீங்க. வீட்டு ஃபங்க்ஷன் அங்க டைமுக்கு அங்க இருக்கணுமா? ஒரு வேலை செய் பிரியா, நீ ஃபர்ஸ்ட் குளிச்சுடு. நான் இப்போ ஃபேஸ் பேக் போட்டிருக்கேன். எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்குள்ள நீ குளிச்சுட்டு வந்துடு. சரி, நான் சீக்கிரமா குளிச்சுட்டு வந்துடுறேன். கடவுளே, அப்பப்போ இந்த டாப்பால் வேற ஜாம் ஆகுது. சரியா தெருக்க முடியல, மூட முடியல. ஒரு நாள் தெருக்காது, உள்ளேயே மாட்டிக்க வேண்டியதுதான். அவ குளிச்சுட்டா, ஆனா அவளால தாப்பால தெருக்கவே முடியல. தாப்பால் ஃபுல்லா ஜாம் ஆயிடுச்சு. என்னாச்சு பிரியா, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சீக்கிரம் வா, நானும் ரெடி ஆகணும். அட, இந்த தாப்பால தெருக்க முடியல. என் கை வலிக்குது, மாட்டிக்கிச்சு, என்னால தெருக்க முடியல. என்னாச்சு பிரியா? எதுக்காக வெளியே நின்னுட்டு இருக்க? இல்ல, அவ சொல்ற தாப்பால் மாட்டிக்கிச்சு, தெருக்க முடியலன்னு. பிரியா, ஒரு தடவை லாக்க நல்லா இழுத்து பாரு, திறக்கும். முதலே ஃபங்க்ஷனுக்கு போக ரொம்ப லேட் ஆகுது. இப்போவே 11 ஆயிடுச்சு. எப்ப குளிப்பீங்க, எப்ப ரெடி ஆவீங்க? சொல்லிட்டே இருக்கோம் 2 பாத்ரூம் இருக்கணும்னு. இந்த வீட்ல யாரும் கேக்குறது இல்ல. பிரியா, என்னாச்சு? ட்ரை பண்ண தெரிஞ்சிடுமா? தெருக்கல ரியா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு மூச்சு முட்டுது. என்னால இங்க நிக்கவே முடியல, மூச்சு வாங்க முடியல. பயப்படாதம்மா, நிதானமா தெருக்க முயற்சி செய். தெரிஞ்சிடும். தெருக்க முடியல. பிரியா பயந்து போறா. அழ கூட ஆரம்பிச்சுட்டா. அவ அழறத கேட்டு வெளியே ரியா கூட அழ ஆரம்பிச்சிட்டா. 2 பேரும் அழறத பார்த்து கலாவதி, ரவி, ரோஹித் கூட பயந்துட்டாங்க. பயப்படாதம்மா, அங்க பாருமா, ரூம்ல ஒரு எண்ணெய் டப்பா இருக்கும். கொஞ்சம் எண்ணெய தாப்பால் மேல போடு. அது லூஸ் ஆயிடும், தெருக்க முடியும். பிரியா தாப்பால் மேல எண்ணெய போடுறான். எண்ணெய் போட்டதுக்கு அப்புறம் தாப்பால் கொஞ்சம் லூஸ் ஆகி அதை திறக்க முடியுது. பிரியாக்கு அப்பதான் உயிர் வந்தது. பாத்ரூம் கதவு திறந்துடுச்சு.
அவ அழுதுகிட்டே அக்கா ரியாவை கட்டி பிடிக்கிறா. பிரியா ஃபுல்லா வேத்து கொட்டிட்டு இருந்தா. பிரியாவோட நிலைமைய பார்த்து கலாவதி ரொம்ப பயந்து போறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பண்ண தப்பு அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. தப்பு என்னதுதா? நான் 2 பேருக்கும் ஒரே பாத்ரூம் கொடுத்தது. வீட்ல வேற வேற பாத்ரூம் இருக்கிறது ரொம்ப முக்கியம். அப்புறம் இந்த பாத்ரூமை கூட ஃபுல்லா ரெடி பண்ணணும். இது கூட பழசாகுது. பயப்படாதீங்க, இது ஏன் தப்பு. நானே இதை சரி பண்றேன். என்னை மன்னிச்சிடுமா, என்னால உனக்கு இவ்ளோ கஷ்டமா போச்சு. அதெல்லாம் பரவாயில்ல அத்தை, இந்த மாதிரி யாருக்கு வேணாலும் நடக்கும். நீங்க இதுக்காக மன்னிப்பு கேட்காதீங்க ப்ளீஸ். பிரியா, உனக்கு ஓகே இல்லைன்னா நாம 2 பேரும் என்கேஜ்மெண்ட்டுக்கு போக தேவையில்ல. ரவி அண்ணா, அண்ணி, அம்மா 3 பேர் போயிட்டு வரட்டும். இல்ல நான் சரியா இருக்கேன். நான் கொஞ்ச நேரத்துல ரெடி ஆயிடுவேன். அப்புறம் போலாம். வா, 2 பேரும் ஒன்னா ரெடி ஆகலாம். வா என் ரூமுக்கு, அங்கேயே ரெடி ஆகலாம். நான் உனக்காக ஃபர்ஸ்ட் எலுமிச்சை ஜூஸ் பண்ணி தரேன். நீங்க 2 பேரும் ரெடி ஆகுங்க, நான் பண்ணி தரேன். கலாவதிக்கு அவங்க பண்ண தப்பு புரிஞ்சிடுச்சு. அவங்க என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன்ல இருந்து வந்ததும் அடுத்த நாள் பழைய பாத்ரூமை சரி பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ரியாக்கும் பிரியாக்கும் வீட்ல 2 பாத்ரூம் வந்ததுக்கு அப்புறம் தான் நிம்மதியாச்சு. முதல் பாத்ரூமும் சரியாயிடுச்சு. அதோட புது பாத்ரூமும் கட்டிட்டாங்க. அதனால அவங்களுக்கு இருந்த பிரச்சனை நீங்கிடுச்சு. காலையில 6 மணி ஆனதுமே நீது தன்னோட கணவனை எழுப்ப முயற்சி செஞ்சா. அட என்ன ஆச்சு? இன்னைக்கு சண்டே, இன்னைக்காச்சும் தூங்க விடுப்பா. அட ஏந்திரிங்களேன், எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஏந்திரிக்கிறதுக்குள்ள நம்ம செஞ்சுட்டு வந்துடலாம். என்ன பண்ணணும்? என்ன பண்ணாலும் தனியா போய் பண்ணு. என்ன தூங்க விடு. ஏன் டைம் வேஸ்ட் பண்ற? சீக்கிரமா போலனா ரொம்ப நேரம் லைன்ல நிக்க வேண்டியிருக்கும். இது என்ன முட்டாள்தனம்? எனக்கு வரலன்னு சொன்னாலும் கூட நீ கூப்பிட்டுக்கிட்டே இருக்க. போயிங்கிருந்து, நான் தூங்கணும். அட கடவுளே, இவரை நம்பினா எதுவுமே நடக்காது போலயே. அப்புறம் அவ தன்னோட வயித்தை பிடிச்சுக்கிட்டு வெளியில வந்ததுமே பார்த்தா ஏற்கனவே அவளோட பெரிய ஓரவத்திங்க 2 பேரு, அப்புறம் ஒரு சின்ன ஓரவத்தி வயித்தை பிடிச்சுக்கிட்டு பாத்ரூம்க்கு வெளியில நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்த்து அட கடவுளே, லேட் ஆயிடுச்சு போல, இன்னும் சீக்கிரமா எந்திரிச்சிருக்கணும். நீதுவை பார்த்து சின்ன ஓரவத்தி இப்படி சொன்னா. வாக்கா வா, சீக்கிரமா லைன்ல நின்னுக்கோங்க. நீங்கெல்லாம் வெளியில இருக்கீங்கன்னா அப்போ டாய்லெட்ல யார் இருக்கா? வேற யாரு, நம்ம அத்தை தான். நிதி பாத்ரூம் கதவை சத்தமா தட்டிக்கிட்டே இப்படி சொன்னா. அத்தை தூங்கிட்டு இருக்கீங்களா என்ன? சீக்கிரம் வாங்க, இங்க ஒரு பெரிய லைனே இருக்கு. நிதி இப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே அவங்களோட மாமியார் ஷீலா டாய்லெட்ல இருந்து வெளியில வந்தாங்க. அவங்க இப்படி வெளியில வந்ததுமே நீது தன்னோட வயித்தை பிடிச்சிக்கிட்டு அந்த கியூ லைனை கட் பண்ணிக்கிட்டு பாத்ரூம்குள்ள நுழைஞ்சு உடனே கதவை மூடிக்கிட்டா. இது எல்லாத்தையும் பார்த்து எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. அப்போதான் பெரிய மருமகராகி சத்தமா கதவை தட்டிக்கிட்டே இப்படி சொன்னா. அடியே நீத்து பொண்ணு, சீக்கிரம் வெளியில வா. நான் தான் போகணும், நீ எப்படி உள்ள போகலாம்? வா வெளியில வா. ஏம்மா கதவை இப்படி பலமா தட்டுற? அதை உடைக்கணும்ட்டு முடிவு பண்ணிருக்கியா என்ன? அவ இப்போ உள்ள போயிருக்கா, வேலையை முடிச்சுக்கிட்டு தான் வருவா. அப்புறம் நான் உள்ள இருக்கும்போது கூட யாரோ கதவை தட்டிக்கிட்டே இருந்தாங்க. பெரியவங்களுக்கு கேஸ் ப்ராப்ளம் இருக்கும்ட்டு உங்க எல்லாருக்கும் தெரியும்ல. உங்களுக்கு அப்படி கேஸ் ப்ராப்ளம் இருந்திருந்தா நீங்க சீக்கிரமா எந்திரிச்சு வேலையை முடிச்சிருக்கலாம்ல. இப்போ உங்களோட கேஸ் ப்ராப்ளம்னால நாங்கெல்லாம் கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. அதெல்லாம் விடுங்க அத்தை. இன்னும் எவ்வளோ நாள் வரை இப்படி ஒரே டாய்லெட்டால மேனேஜ் பண்ணிக்கணும் சொல்லுங்க? வாழ்க்கை முழுக்க இப்படிதான் இருக்கணும். அப்படின்னா அதாவது உங்ககிட்ட ஒரு டாய்லெட்டாவது இருக்குன்னு சந்தோஷப்படுங்க. கிராமத்துல நாங்க வெளியிலேயே போக வேண்டியதா இருந்தது. அப்படி வெட்ட வெளியில போறதுக்கான சந்தோஷமே தனி. இப்படி சொல்லிட்டு ஷீலா வாய் முடிக்கிட்டாங்க. ஆனா அத்தை, உங்களுக்கு 4 மருமகள்கள் இருக்காங்க. நீங்க அட்லீஸ்ட் 2 டாய்லெட்டாவது கட்டிருக்கலாம்ல. பெருசா வந்துட்டா 2 டாய்லெட் கேக்குறா. இது வீடு, உங்க அப்பனோட ஹோட்டல் கிடையாது. ஆனா அத்தை, இப்படி லைன்ல நின்னுட்டு இருக்கும்போது பார்த்தா இது ஏதோ வீட்டு டாய்லெட் மாதிரியே இல்ல, வெளியில ஃப்ரீ டாய்லெட் மாதிரி இருக்கு. ஆனா என்ன, ஒரு பக்கெட்டு மக்கு மட்டும் எடுத்துக்கிட்டு வர வேண்டியது இருக்காது. நிதி இப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே ராக்கி ஒரு பயங்கரமான கேஸ் விட்டுட்டா. அந்த துர்நாற்றத்தினால அங்க இருக்கிறவங்க எல்லாருமே மூக்க பிடிச்சுக்கிட்டாங்க. ராக்கி இப்படி செஞ்சதுமே ஷீலா சொன்னா. அட கடவுளே, ஐயோ, ராத்திரி என்னத்தை தான் சாப்பிட்டாளோ இந்த பொண்ணு, இப்படி நாறு நாறுன்னு நாறிட்டு இருக்கு. ஐயையோ அத்தை, இத்தனை பேர் இருக்கிற வீட்டுல இப்படிதானே நடக்கும், பொறுத்துக்கிட்டே ஆகணும். ராகி மறுபடியும் கதவை தட்டி நீதுவை வெளியில கூப்பிட்டா. சீக்கிரமா வெளியில வாமா தாயே, இனி எல்லாம் மீறி போயிடுச்சு. இப்படி சொல்லிட்டு ராகி மறுபடியும் கதவை தட்ட ஆரம்பிச்சிட்டா. ஷீலா தேவியோடது ஜாயிண்ட் ஃபேமிலி. அதுல 4 பசங்க 4 மருமகள்கள் இருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு டாய்லெட் தான் இருந்தது. எல்லாரும் அதையே தான் யூஸ் பண்ண வேண்டியதா இருந்தது. அவங்க வீட்ல இருக்கிறதுக்கு 2 டாய்லெட் என்னவோ இருக்குதான். ஆனா அந்த இன்னொரு டாய்லெட் உடைஞ்சு போயிருந்தது. இதனால அதை யாராலையும் யூஸ் பண்ண முடியல.
பாவம் எல்லாருக்குமே டாய்லெட்டுக்கு அவங்களோட முறை வரத்துக்கு ஒரு பாதி நாள் வரை கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும். இந்த லட்சணத்துல யாராவது கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா அப்புறம் இனி அவ்வளோதான். இப்படியே ஒரு நாள் யாரோ அவங்க வீட்டு டோர் பெல்ல ரிங் பண்ணாங்க. நீது கதவை திறந்தா. மேடம், ரஷ்மி உங்களுக்கு பார்சல் வந்திருக்கேன். இரு, நான் அவளை கூப்பிடுறேன். ரஷ்மி, ஓ ரஷ்மி, உனக்கு ஏதோ பார்சல் வந்திருக்கு பாரு. வரேன்க்கா. இந்தாங்க. அவன் பார்சலை கொடுத்துட்டு போக தான் போனான். ஆனா திடீர்னு நின்னுட்டு இப்படி சொன்னான். ஒன்றும் நினைக்கலனா நான் உங்க டாய்லெட் யூஸ் பண்ணிக்கலாமா? எதுக்கு? ஏவா, நேச்சருக்கு எப்போ வேணாலும் வரலாம்ல. எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டு, போகட்டுமா? அக்கா, இப்போ டாய்லெட்ல யாருமே இருக்க மாட்டாங்கல்ல. எனக்கு என்னடி தெரியும். ஆனா இவனுக்கு அவ்வளோ அவசரம்னா நம்ம என்னடி செய்ய முடியும்? கூட்டிட்டு போ. ரஷ்மி அவனை டாய்லெட்க்கு கூட்டிட்டு போனா. ஆனா அவன் அந்த கதவை திறக்க பார்த்தப்போ அந்த டாய்லெட் உள்ள இருந்து லாக்டா இருந்தது. உள்ள இருந்து ஒரு குரல் கேட்டது. அட, இப்ப யாரு? இங்கேயாவது நிம்மதியா இருக்க விடுங்களேன். காலங்காத்தால இப்படியும் போக முடியாது, இப்பவும் போக முடியாதா? என் வேலை முடியற வரைக்கும் நான் வெளியிலயே வரமாட்டேன். அட அக்கா, மெதுவா பேசுங்க. யாருக்காவது கேட்டுடுச்சுன்னா என்ன நினைப்பாங்க? கேட்டாங்கன்னா கேட்டுக்கட்டும். நமக்கு எவ்வளோ மோசமான மாமியார் வாய்ச்சிருக்காங்கன்னு அவங்களுக்கும் தெரிய வரும். வீட்ல இத்தனை பேருக்கு ஒரே ஒரு டாய்லெட் தான் இருக்கு. அப்போ ரஷ்மி அந்த ஆளுக்கிட்ட இப்படி சொன்னா. மன்னிச்சுக்கோங்க, நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆகணும். பரவாயில்ல, எனக்கு அவ்வளோ எமர்ஜென்சி கூட இல்லை. இப்படி சொல்லிட்டு அந்த ஆளு கிராஸ் லெக்டா நின்னுட்டான். ஆனா ரொம்ப நேரம் காத்திருந்ததுக்கு அப்புறமாவும் அவங்க வெளியில வராததால அந்த ஆளு உடனே அங்க இருந்து போக ஆரம்பிச்சிட்டான். அப்பதான் ரஷ்மி அந்த ஆளை கூப்பிட்டு இப்படி சொன்னான். அட இருங்க, எங்க போறீங்க? நீங்க உங்க வேலையை முடிச்சுக்கிட்டே போங்க. நான் டாய்லெட்டுக்கு போகவே வேணாம். இங்கேயே வெயிட் பண்ணேன்னா எனக்கு பேண்ட்லேயே போயிடும். அதுக்கு பதிலாக நான் பஸ் ஸ்டாண்டில் போய் பப்ளிக் டாய்லெட்டை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்படி சொல்லிட்டு அந்த ஆளு அங்கிருந்து ஓடியே போயிட்டான். இதை பார்த்து ரஷ்மி தலையை பிடிச்சிக்கிட்டு உக்காந்துட்டா. இப்படியே சில மாசங்கள் கடந்தது. ஆனா அவங்களோட டாய்லெட் பிரச்சனை அப்படியே தான் இருந்தது. ஒரு நாள் ஷீலா வெளியில போயிருந்தப்போ அந்த 4 மருமகள்களும் சேர்ந்து அவங்களோட தினசரி டாய்லெட் பிரச்சனைய எப்படி தீர்க்கணும்ட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அடக்கடவுளே, எப்படிப்பட்ட நாள் வந்துருச்சு பாரேன். நம்மளோட அத்தைய பத்தி பேசுறதுக்கு பதிலா டாய்லெட் பத்தி பேச வேண்டியதா இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம அத்தை தான். சரி, அதெல்லாம் விடு. இப்ப நம்மளோட அத்தைய இன்னொரு டாய்லெட்டை ரிப்பேர் பண்ண வைக்கிறதுக்கு எப்படியாவது ஒத்துக்க வைக்கணும். ஒழுங்கா சொன்னா அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. அதனால இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு நாம ஒரு திட்டத்தை போட்டாகணும். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நம்மள யாரா ஒருத்தரோட வயிறை சரியில்லாத மாதிரி பண்ணிடணும். அவங்க நாள் முழுக்க டாய்லெட்லயே இருக்கிற மாதிரி ஆயிடணும். அப்போ மாமியாருக்கு யூஸ் பண்ண முடியாததால எக்ஸ்ட்ரா டாய்லெட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு அவங்களுக்கு தெரிய வரும். ஆனா யாரோட வயிற்ற சரியில்லாத மாதிரி ஆக்கணும்? உன்னோடதே பண்ணிக்கோ. நான் உனக்காக மோஷன்ஸ்க்கான டேப்லெட் எடுத்துட்டு வரேன். ஆஹாஹா, நல்லா இருக்கே. உங்களுக்கு நான் தான் கிடைச்சேனா? ஒருவேளை அந்த நேரத்துல டாய்லெட் ஃப்ரீயா இல்லாம இருந்தா அப்ப நான் என்ன பண்றது? ஒரு வேலை செய்யலாம். இது உங்க ஐடியா. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்களேன். முடியவே முடியாது. அட, நாம ஏன் நம்மளோட வயித்தை பாடாக்கணும்? யாரால இந்த பிரச்சனை வந்திருக்கோ அவங்களோட வயித்தையே பாடாக்கிடலாம். அவங்க தான் பெரியவங்கன்ற அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு எல்லார விட முன்னாடி போயிடுறாங்க. ஆமா, இது நல்ல ஐடியா தான். அப்புறம் எல்லாருமே சேர்ந்து அன்னைக்கு சாயந்தரமே அவங்களோட மாமியாரோட சாப்பாட்டுல மோஷன்ஸ்க்கான டேப்லெட்டை மிக்ஸ் பண்ணிட்டாங்க. கொஞ்ச நேரத்திலேயே ஷீலாவோட வயிறு கடபடன் ஆயிடுது. அப்புறம் ஓடிக்கிட்டே டாய்லெட் பக்கம் போனா. ஆனா அப்பதான் ரஷ்மி நடுவுல வந்து டாய்லெட்குள்ள போய் கதவு முடிக்கிட்டா. ஷீலா கதவை தட்டிக்கிட்டே சத்தமா கத்திக்கிட்டு இருந்தாங்க. அடியே, காலையில இருந்து டைமே கிடைக்கலையாடி? நான் போக வேண்டிய நேரத்துல தான் போவியா? சீக்கிரம் வாடி வெளியில. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ரஷ்மி வெளியில வந்தா. உடனே ஷீலா உள்ள போய் வேலையை முடிச்சுக்கிட்டு வேர்வைய தொடச்சிக்கிட்டே வெளியில வந்தா. அப்புறம் அவ தன்னோட ரூமுக்கு போயிட்டு இருக்கும் போதே மறுபடியும் அவளோட வயித்துல அதே பிரச்சனை ஆரம்பிச்சது. அவ வேற வழி இல்லாம திரும்ப டாய்லெட்க்கு போயிட்டு இருந்தா. அப்பதான் நிதியும் டாய்லெட்க்கு போயிட்டு இருந்தா. உடனே ஷீலா அவகிட்ட இப்படி சொன்னா. அடியே, எங்கடி போற? நான் உடனே போயாகணும். கொஞ்சம் லேட் ஆனாலும் நீ தான் கிளீன் பண்ண வேண்டியிருக்கும். நானும் சீக்கிரமா போயே ஆகணும் அத்தை. நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. நான் இப்படி போயிட்டு அப்படியே வந்துடுறேன். இப்படி சொல்லிட்டு அவ டாய்லெட்குள்ள போனா. அட, சீக்கிரம் வெளியில வாடி. வாமா தாயே. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ராக்கியும் அந்த இடத்துக்கு வந்து ஷீலா கிட்ட இப்படி கேட்டா. என்னாச்சத்த? உங்க வயிறு சரியில்லையா என்ன? ஆமாண்டி, எனக்கும் அப்படிதான் தோணுது. வயிற்றுக்குள்ள பயங்கர கடபடுன்னு இருக்கு. ஆனா இந்த விளங்காதவ ரொம்ப நேரமா டாய்லெட்ல உட்காந்துட்டு இருக்கா. இப்ப புரிஞ்சிருக்கா அத்தை? இன்னொரு டாய்லெட் இருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். அதனாலதான் நாங்க எல்லாம் சொல்லிட்டு இருந்தோம், இவ்ளோ பெரிய ஃபேமிலிக்கு இன்னொரு டாய்லெட் இருக்கணும்ட்டு. வீட்ல அறைகள் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, டாய்லெட்ஸ் மட்டும் நிறையவே இருக்கணும். சரியா சொல்லிருக்கமா.
என்ன மாதிரி வேற யாருக்காவது இப்படி பிரச்சனை வந்துருச்சுன்னா அவங்களோட நிலைமை அதோ கதிதான். எனக்கு இப்போ நல்லா புரிஞ்சிடுச்சு. நாளைக்கே இன்னொரு டாய்லெட்டை சரி பண்ண வைக்கிறேன். இப்படி சொல்லிட்டு ஷீலா அங்கிருந்து போயிட்டா. அப்புறம் அந்த 4 மருமகள்களும் சேர்ந்து இப்படி பேசிக்கிட்டாங்க. நம்ம மிஷன் சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு. Thanks for watching.